கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆம்பளைங்களுக்கு குழந்தைகள்னா 2வது மேரேஜ் பண்ணிடுறாங்க. இல்லை 2 மேரேஜ் 3 மேரேஜ் பண்ணுறவங்களாங்கிறான். புரியுதா? அவங்களாம் ஞானிகளாக கூட போற்றப்படுறாங்க இந்த உலகத்தில். ஆமாம், முருகருக்கு 2 பொண்டாட்டி, வள்ளி 2 புருஷன் தான் என்ன பண்ணியிருப்பீங்க? எங்கன்னா ஒரு பொம்பளை நிற்க வச்சு 2 புருஷனை வச்சு சாமி கும்பிட்டீங்களா? நான் கேள்வி தானேங்க, நான் ஒரு குழந்தை, என் கேள்வியை பாருங்க. என்ன ஒரு ஆம்பளைக்கு 2 பொண்டாட்டியை வச்சு சாமி கும்பிட்டீங்களா இல்லையா? ஒரு பொம்பளைக்கு 2 புருஷனை வச்சு கொண்டாடினீங்களா? இப்போ பெண்களை அவமானப்படுத்தா இதை சொன்ன பெண்களை என்ன பண்ணுவாங்க? இப்படி நான் ஒரு கேள்வி உடனே இங்கே கட் பண்ணி இவன் எப்படி கேட்குறான், பெண்களுக்கு பெரிய இழிவு, செருப்பு எடுத்து கூட காட்டுவாங்க. என்னன்ட்டு என் கேள்வி புரியுதா? அசிங்கமானதா? ஒரு ஆண் பக்கத்தில் 2 பொம்பளை நின்று அதை தெய்வம்னு நீங்கள் கொண்டாடுறீங்க தானே. ஒரு பெண் பக்கத்தில் 2 ஆம்பளை நிற்க வச்சு தெய்வம்னு கும்பிட்டீங்களா? ஏன்னா இருக்குதாங்கண்ணா இல்லையே. என்ன பிரச்சனை இது? ஏன் எந்த மதம்னா செஞ்சுக்குதா? இந்த இந்து மதம்லாம் விட்டுருவோம். உலகத்தில் வேறு எந்த மதத்துலனாச்சும் ஒரு பொம்பளை நிற்க வச்சு 2 பக்கம் 2 ஆம்பளை நிற்க வச்சு ஏன் இல்லை? ஏன் இல்லை கேட்டிங்களா? ரைட்டாக ராங்கா நான் கேட்குற கேள்வி? இப்போ வர என்ன பண்ணுறதுன்னா நான் என்ன பண்ணுறது? நான் சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்களே? ஒரு பெண் கேட்குறாங்க, பெண் பார்த்துக்கிறீங்க இங்கே. ஆனால் கூட இப்போ இங்கே பெரிய மாத சங்கம்லாம் எதில் தான் போராட போகிறாங்க தெரியாது. நாளைக்கு இந்த கேள்வி கேட்டு இப்போ லைவ்லேயே கூட கூட்டம் சேர்ந்துருக்கலாம். பாரு, நமக்கு ஒரு கண்டென்ட் கட்சி கம்மான்னு யாருக்கு தெரியும்? பாராத்திரி கொடி பூச்சி காலையிலேருந்து வந்து என்ன யாருனா கதவு தட்டினாலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என் கேள்வி புரியுதா? ஒரு ஆண் 2 பெண்ணை வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க? சாமி கும்பிட்டீங்க. ஒரு பெண் 2 ஆணை வச்சு ஏன் சாமி கும்பிடல? அப்படி நடந்திருக்க மாட்டாங்களா? அப்படி வாழ்ந்திருக்க மாட்டாங்களா? அப்படி வாழ்ந்தவங்களே நீங்கள் பேசுனீங்களா? தாஜ்மஹால்னு ஒன்று இருக்குது இல்லை, அது பார்த்துக்கிறீங்களா? புனித சின்னம் தானே. எதுக்கானது? லவ். அந்த அம்மாவுக்கு எத்தனாவது புருஷன் அவரு? ஏங்கன்னா புக்கில் படிச்சிங்களா நீங்கள்? அவங்க பாடத்திட்டத்தில் உலக அதிசயங்களில் 7 இது மாதிரி கல்யாணம் பண்ணாங்க. அவங்க வேற ஒரு புருஷன் கல்யாணம் பண்ணியிருந்து இவரை பொண்டாட்டி ஆக்கினாங்க, புருஷன் ஆக்கினாங்க. இவங்க வந்து இன்னொருத்தர் பொண்டாட்டி ஆக்கினாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? புக்கில் பாடத்திட்டத்தில் வச்சுக்கிறாங்க. இன்னும் தூர்தர்ஷன் டிவியில் படம் பார்க்குற மாதிரி புக்கு போட்டு பாடம் படிச்சுட்டு வரோம் நம்ம. இப்போது பெண்களோட நிலைமை, ஆணுக்கு பிள்ளை இல்லைன்னா 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். பெண்ணுக்கு பிள்ளை இல்லைன்னா 2வது கல்யாணம் பண்ணிக்கூடாதா? பண்ணிக்கலாம். 2 பேருமே வச்சுக்கலாம் தானே. அப்படி சொல்கிறாங்களா? ஒரு ஆண் 2வது கல்யாணம் பண்ணிக்கிற பட்சத்தில் முதல் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுடைய விருப்பத்தோடு என்ன பண்ணுறாங்க? 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் தானே. ஒரு பெண் முதல் ஆணோட விருப்பத்தோட 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் எங்கன்னாக்குதா? கேட்டிங்களா? பெண் விடுதலை பற்றி பீத்தின்னு வரீங்களே, கேட்டிங்களா? நான் கேட்குறேன், என்னன்னாச்சும் விடுவீங்களா? இதை கட் பண்ணி நீங்களாம் எனக்காக ஒருத்தர் பேசுகிறான்னு சொல்லுவீங்களா? சொன்னால் உங்களை அசிமாவில் பார்ப்பாங்க. இதை கட் பண்ணி எனக்காக ஒரு ஆண் பேசுகிறான், இப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்குதுன்னு எந்த பெண் தைரியமாக போடுவா? உங்களை செய்வீங்களா? பார்க்கலாம். இந்த கேள்வி நியாயம் வந்து தானே. என் கேள்வி புரியுது? அசிங்கமா? ஏன் அப்படி சட்டத்தில் இல்லை? இல்லீகல் புள்ளன்றான். ஆமாம், லீகல் புள்ள இல்லையாம? இது லீகலாக அப்பா யாரோ அவங்களுக்கு தான் புள்ள. தெரியுமா உங்களுக்கு இது மாதிரி சட்டம்? இது மாதிரி கேட்குறாங்க தெரியுமா? அப்போ அந்த பெண் எப்படி வாழ்வா? போராடுறான். அந்த ஆண் வந்து புள்ள இல்லை, அந்த பொண்ணு வந்து இன்னொரு ஆள் கூட பேசினா என்னென்னா பொட்டை நினச்சிக்கியா? ஏன்டா 10 வருஷமாக கூட சுற்றி தானே இருக்கிறேன். என்ன நான் நினைக்கிது? என்ன உன்னை பொட்டன்னு நினைக்கல, ஆம்பளைன்னு நினைக்கிறேன். புள்ள தானே வேணும் எனக்கு என்ன வேணாம்? நீ பொட்டையானாரு ஆம்பளைனாரு, எனக்கு என்ன வேணாம்? நான் ஒரு பெண்ணாக பிறந்துட்டேனே, எனக்கு புள்ள வேணுன்ற என்ன பிரச்சனை? அவனே சப்பளம் ஒத்துக்க முடியல, அந்த ஆணால் ஏன் ஒத்துக்க முடியல? ஒன்று ஆணே இல்லைன்னு சொன்னாலாவா? ஏன் ஒத்துக்க முடியாமல் தவிக்கிறான், போராடுறான், அந்த பெண்ணை வாழ விட மாட்டேன்றான்?
அதுவும் வர பகிரங்கமாக எடுத்துன்னு வந்து எனக்கு புள்ள பிறக்காதுன்னு வர சொல்லியும் வச்சிடுறான். சொல்லிட்ட பேர் அவள் எப்படி 2வது புள்ள பேத்துக்க முடியும்? அவன் எத்தனை வந்து சர்டிஃபிகேட் எடுத்து வந்து கொடுத்துட்டு என்ன சொல்கிறான், எனக்கு புள்ளையும் பெருக்காது. சரி டைவர்ஸ் பண்ணுறா, அதுவும் முடியாதுன்றான். ஏதோ வேலை செய்கிறவளா இருந்தா, பழக தெரிஞ்சவளா இருந்தா, வாழ முடிஞ்சவளா இருந்தா வாழ்க்கை வேற. இல்லாத பெண்கள்லாம், இந்த நாட்டில் கஷ்டப்படுற பெண்கள்லாம், அவங்களுக்காகலாம் யார் பேசுறது? புரியுதா? நான் என் கேள்வி புரியுதா என்னன்னு? எப்படி வாழ்றது? இந்த ஆண் சமூகம் ஏன் அப்படி யோசிக்கவே இல்லை? யோசிக்கணும். எல்லா பெட்ரோல் இது நீங்கள் சாப்பிட்ற பொருள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுதே, அவ்வளோமா ஆரோக்கியம் இல்லாத ஆணும் ஆகிட்டோம். இந்த கேள்விக்கு பதில் இருக்குதா இல்லையான்னு என்ன பண்ணோம்? நம்ம தான் ஆணும் யோசிக்கணும், என்ன பண்ணணும், பெண்ணும் யோசிக்கணும். இல்லைன்னா வாழ்க்கை நமக்கு என்ன ஆகிடும், கஷ்டமாயிடும், நரகமாயிடும். ஏதோ புத்திசாலி பொண்ணாக இருந்தால், இல்லை புரிஞ்சுக்கிற பொண்ணாக இருந்தால், நான் பேசுறது புரிஞ்சால் வாழ்ந்துருவா. இல்லைன்னா இங்கேயே பெண்களை ஏமாற்றப்படுவாங்கன்ற. நான் இதையே இந்த கேள்வியை கூட என்னவா மாற்ற முடியும் நாளைக்கு? எனக்கு பரவாயில்ல, என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த கேள்வி பின்னாடி என்ன பண்ணுவாங்க, திருப்பி போட்டு பேசலாம் தானே. பெண்கள்லாம் கூட சேர்ந்து கொடி பிடிக்கலாமா இல்லையா? நாங்கன்னா அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஆண் வர்க்கமானா அசிங்கமாக இருக்கலாம், நாங்களாம் இப்படி தான், அப்படிலாம் கிடையாது சொல்லலாமா இல்லையா? இதுக்குன்னு நான் வெளிநாட்டு போய் பேசிட்டு வர முடியும்? எல்லா நாட்டிலையும் பெண்களுக்கு தானே பிரச்சனை. ஏன்னா இல்லையே, மற்ற நேரத்துலலாம் அப்படி இல்லையே. மற்ற நேரத்தில் அது மாதிரிலாம் பேச முடியுமா? பாரு, பயாலஜிக்கல் ஃபாதர்னுவா, ஈஸ் மை ஹஸ்பண்ட், மை சன்னோட ஃபாதர் யார்? பயாலஜிக்கல் ஃபாதர், ஸ்டெப் ஃபாதர். அப்படி தானே கார்டியனே போட்டுப்பான். அப்போ தான் போகணுன்னு அவசியம் கிடையாது, கார்டியன் கூட போட்டுக்கலாம். உனக்கு அப்படி உண்டா? இங்கே இவங்களாம் நாகரிகத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்களா? புரிஞ்சுக்கினாங்களா உலகத்தை, வாழ்க்கையை? அவனா கல்யாணம் பண்ண 2 கல்யாணம் பண்ணி இன்னும் பெருசாக ஊரெல்லாம் சொல்லிட்டு போனானே, அப்படியே அணுக்கூட்டம், மாசு, டென்சிட்டி, இன்னொன்று பேசுகிறான் பைத்தியக்காரன் ஒருத்தன். 2 கல்யாணம் பண்ணி 2 பேருக்குமே புள்ள பொருளை. அவங்க 2 பேரும் இன்னொரு ஆணில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், இல்லை செட்டப்னா பண்ணி கொடுத்துருக்கலாம் தானே. அவனுமா அறிவு இருக்குதுன்னு பேசிட்டு கோயில் கட்டுனுக்கிறான். அவனுக்கெல்லாம் அறிவு இருக்குதா? என் கேள்வி புரியுதா? அப்புறமா மலட்டு பெண்ணாவே அவள் செத்துருவா. அவன் மலடா, அவன் மலடா, யார் வேணா மலடா இருக்கட்டும், வாய்ப்புக்கு தான் என்ன பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ பெண்ணோட நிலைமை எப்படி தான் இருக்குது இன்ன வரைக்கும்? யார் பேச போகிறது தெரியல. நான் பேசிட்டேன், பூனைக்கு நான் மணி கட்டேன், இனி வாழ்க்க வேண்டியது யார்? நீ தான் வாழ். என்ன பிரச்சனை ஆகுது? வருங்காலம் எப்படி இருக்க போகிறீங்கன்னு தெரில எனக்கு. புரியுதா? இந்த ஆண் சமூகம் உங்களை என்ன தான் பண்ண போகுது? எப்போ பார்த்தாலும் நீங்களும் என்ன தான் பண்ண போகிறீங்க? நல்லவன்ட்டு நாங்கள்லாம் நல்லவங்க, எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, ஆம்பளை மோசமாக இருக்கலாம், நாங்கள் எப்படியா ஒருவனுக்கு ஒருத்தின்னு கடைப்பிடிக்கிறோம். ஒருவனுக்கு ஒருத்தின்னு கடைப்பிடி, ஆனால் எந்த ஒருவன் எந்த ஒருத்திய? கேள்வியாக தான். ஒரு முறை தான் காதல் வரும் தமிழர் பண்பாடு, அந்த ஒன்று எது என்பது தான் கேள்வி இப்போதுன்ட்டான். புரியுதா? மாதவி தான் கூட உடன்கட்டை எறிகிறா, கரெக்ட் தானே? ஒரு பெண் 2 ஆணோட வாழ முடியாது, அப்படி தானே? அப்படியா? அது மாதிரி ஒரு கதை இல்லை. அப்படி ஒரு கதை ஏன் நீங்கள் சும்மா நினச்சேன் அது கூடாது? அதான் ஒரு மனசுக்குள் இது ஒரு பச்சை, என் மார்புக்குள் ஓடுது நீர்வீழ்ச்சின்லாம் பாட்டு எழுதிக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுக்குள்ளே நீர்வீழ்ச்சி ஓடுதுன்றதுக்கே பொம்பளைங்க கேஸ் போட்டு பிரச்சனை பண்ணுறானுங்க. நீர்வீழ்ச்சி ஓட தானே செய்யுது, புரியுதா? மாறுக்குள்ளே நீர்வீழ்ச்சி. எந்த ஆணும் சுதந்திரம் கொடுக்க மாட்டான் வாழை காட்டி. நான் கெட்டு சீரழிஞ்சு போயிடுங்கன்னு சொல்கிறேன்னு செய்ய போகிறீங்க. அப்படி ஒரு பார்வை இருக்குது அதில். உங்கள் ஒழுக்கத்தெல்லாம் கெத்துட்டு அசியமாயிடுங்கலாம் சொல்கிறீங்க. அப்படிலாம் சொல்ல. நான் கேட்குறது மலட்டுத்தன்மையோடு இருக்கிற ஒரு ஆண், எல்லாம் புள்ள கொடுக்க முடியாத ஆணோடு வாழ்கிற பெண்ணோட நிலைமை என்ன? அதான் கேள்விங்க. அதுக்கு தான் இது பதில். சந்தோஷமாக வாழ்றவங்களை பற்றி நம்ம எதனா பேச வேண்டியது இல்லைமா? ஆரோக்கியமானவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தேவையா? தேவையே இல்லை. அதுக்குன்னு ஹாஸ்பிட்டலே வானான்னுவீங்களான்றது தான் கேள்வி. மருத்துவர் வந்துட்டான்றதுக்காக ஊசி போட்டுக்க முடியாது. தலைவலி வைத்து வந்தால் தான் என்ன பண்ண போகிறான்? ஊசி போட போகிறோம், இல்லைன்னா போட வேண்டியது இல்லை. இப்போ கேள்வி அது மாதிரி ஆகுது இல்லை. நிறைய பேர் ஆண் மாதிரியே நடிச்சுனுக்கிறானே உலகத்தில், நிறைய பேர் ஆண் மாதிரியே நடிச்சுனுக்கிறானே. அதில் வர அந்த பொண்ணை பற்றிலன்னா நான் அப்படியா, நான் இப்படியா, நான் சீராட்டணும்னா பாராட்டணும்னா நான் அப்படியே கத்தி எடுத்து சுற்றுவேன்னு. கத்தி சுற்றினா புள்ள போடுங்கடா கழுத. இல்லை மீசை முறுக்குனா புள்ள போனல எனக்கு. நீ மீசையானா முறுக்கு, எதனா முறுக்கு. கேள்வி புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு?
பார்த்து நடந்துங்க. பெண்கள் தான் புரிஞ்சுன்னு வெளிப்படைய வேண்டியது யாரோட வேலை? அவங்கவுங்க வேலை. நல்லா இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. சரியா? நல்லவங்களா இருக்க கற்றுக்குனீங்க. எப்படி கற்றுக்குண்ணா? நல்லா இருக்க கற்றுக்கோங்க. நல்லவங்களா இருக்க கற்றுக்குன்னு அழிஞ்சு போகிறீங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.